ஒரு பிராண்ட் வந்துட்டு மொபைல் இல்லாட்டி டேப்ல லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஒரு சில டார்கெட் இருக்கும் அந்த மொபைல்ல வந்துட்டு. ஒன்னு கேமரா நல்லா இருக்கணும், இல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி, இல்ல பேட்டரி லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி. ஆனா லினோவோட இந்த டேப்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டிஃபரெண்ட், வேற லெவல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே ஒரு டேப் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ் கூட இதுல கொடுத்துருக்காங்க. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பீக்கர் செட்டப், இது டேபுடா என்னமோ சப்வூஃபர் சவுண்ட் பார்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதை பத்தி இன்னும் டீடைலா வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஸ்பான்சர் வீடியோ மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் லினோவா தான். ஆக்சுவலா என்ன இருக்கு இல்லைன்றதான் வீடியோ கிளியரா சொல்ல போறேன். ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கே கிளியரா புரியும். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தோணி இருக்கும், இது இப்பதான் லான்ச் ஆச்சா இல்ல 2-3 வருஷம் ஆச்சா அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம கைக்கு வந்திருக்கு டிவைஸ், அதனால தான் அப்படி இருக்கு. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Lenovo Tab Plus அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா சவுண்ட் பை JBL அப்படின்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுலயும் இந்த டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதெல்லாம், அண்ட் சைட்லயே ரேம் வேரியன்ட், ஸ்டோரேஜ் என்ன, கலர் என்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீல் எல்லாம் கட் பண்ண தேவையில்ல. அப்படியே பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து டேப் தான் இருக்கும். டேபுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு குட்டி ரேப்பர் கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சைட்ல இருக்க இந்த பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டும் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு ஓபன் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிளும் 45 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸ்பீக்கர் இதுல வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி டிசைனை சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல இருக்கக்கூடிய ஏரியாலாம் பிளாஸ்டிக்ல வருது. அண்ட் அதே மாதிரி கலர் அப்படின்னு பார்க்கும்போது கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.7 mm வரைக்கும் வருது. வெயிட் கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். மற்ற டேப்லெட்ஸை கம்பேர் பண்ணும்போது 650 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான். அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் நீங்க சைட்ல பார்க்கும் போதே தெரியும். நார்மலா கொஞ்சம் தூரம் டேப் மாதிரி இருக்கும், திடீர்னு அப்படியே ஒரு பம்ப் வந்து பெருசா வந்துட்டு ஸ்பீக்கருக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற பட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்ல ஆன் பண்றதுக்கான பவர் பட்டனும், சைட்ல வந்துட்டு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. 2 மைக் வந்து பக்கத்திலேயே கொடுத்துட்டு அண்ட் சிம் எஜெக்டர் டூல் வச்சு ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதுல SD கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டர்னலா சிம் எதுவுமே இதுல வந்து போட முடியாது. வைஃபைல தான் வந்து நீங்க டைரக்டா பேர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி லான்ச் பண்றோம், அதை கொஞ்சம் இனோவேட்டிவா பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மோஸ்ட்லி நம்ம டேப் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக டிஃபால்ட்டா இவங்களே பேக் சைட்ல ஒரு ஸ்டாண்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டாண்டுமே பாத்தீங்கன்னா மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லாவே லைஃப் வரும் அப்படின்றது மட்டும் தெரியுது. அண்ட் அதே மாதிரி ஓபன் பண்றதும் பாத்தீங்கன்னா எவ்வளவு மேக்ஸிமம் கீழே ஃபோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண முடியுது. நம்ம டச் பண்ணாலும் கூட அந்த ஃபோல்டு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகாம நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியான ஃபீல்லே தான் கொடுக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலுமே நல்லாவே ஸ்ட்ரைட்டா வைக்க முடியுது. லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா சவுண்ட் பை JBL அப்படின்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு வரும்போது டோட்டலா இந்த டேப்ல 8 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரோ டேப்லயே தான் கொடுத்துருக்காங்களா இல்ல சைட்ல எதுவும் ஸ்பீக்கர் தனியா எதுவும் கொடுத்தாங்களான்னு கேட்காதீங்க. இதுல தான் இன்பில்டாவே வந்திருக்கு. ஸோ இதை வந்து வெளியில வந்து காட்ட முடியாது. இந்த டிராயிங் பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய சைஸ் ஸ்லாட் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் பேலன்ஸ்டு பேஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபுல்லா பேஸுக்காக வந்து இது சப்வூஃபர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க இந்த ஒரே ஸ்லாட்லயே வந்துட்டு. அப்படியே டாப்ல பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல 2, ரைட் சைட்ல 2, டோட்டலா 4 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்பெஷலா இதுல JBLோட ஹைஃபை ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையுமே வருது. ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இது வந்து ஸ்பெஷலாவே சவுண்டுக்காகவே கொடுத்துருக்காங்க. பட் அதை உங்களுக்கு டைரக்டா ஒரு டெஸ்டிங்கும் சாம்பிளும் வந்து காட்ட முடியாது. காட்டினாலும் எக்ஸாக்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. பட் இருந்தாலும் நான் ப்ளே பண்றேன், லைட்டா கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வரும்போது வந்துட்டு பெருசாக வந்து ஐடியா இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் பெருசாக கேட்டு பார்க்கல. ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணும்போதே ஒரு ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய ரிசல்ட்டு, என்ன சவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் அதே மாதிரி தான் கேம் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு BGMI கேம் வந்து பிளே பண்ணி ட்ரை பண்ணேன். அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பிரீத் பண்ற சவுண்டா இருக்கட்டும், டக்குன்னு ஷூட் பண்ணும்போது ஒவ்வொரு கன்னுக்கான சவுண்டு டிஃப்ரெண்டா இருக்கட்டும், நம்ம திரும்புறன்ற போது அந்த ஆங்கிளுக்கான சவுண்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செமையா வந்து எடுத்து கொடுத்தது. நான் வந்துட்டு மோஸ்ட்லி மூவி எல்லாம் பார்க்கணும்னா ஹெட்ஃபோன் மாட்டி தான் கேட்பேன்.
இது வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வச்சுதான் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் அவுட்புட் நமக்கு கொடுக்குது. இவ்வளவு சூப்பரான ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் செப்பரேட்டா வாங்காதீங்க. உங்க போன்லயே சப்போஸ் ஏதாவது ஆடியோ பிளே பண்றீங்க அப்படின்னாலும் இந்த டேபை நீங்க வந்து ஸ்பீக்கரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ப்ளூடூத்ல பேர் பண்ணிட்டு போன்ல பிளே பண்ணாலே இந்த டேப்லயே வந்து சவுண்ட் அவுட்புட் வர மாதிரி இருக்கு. அது ஒரு நல்ல ஃபீச்சரா தோணுது. டிசைனை பத்தி பேசும்போது இந்த ஸ்பீக்கர்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. ஓவரால் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்லாவே கையில ஹோல்டு பண்ணி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன கம்ஃபர்டபிள் ஃபீல் வந்து கொடுக்க தான் செய்யுது. பாட்டம்லயே லைட்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கர்வ் கொடுத்திருக்கனால நம்ம என்ன ஆங்கிள் வச்சாலுமே பாக்குறதுக்கு அந்த லுக்கை வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாண்ட் பை மோடுன்ற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஓரமெல்லாம் வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னும் போது டைம் பார்க்கறதுக்கு ஏதுவா இருக்கிற மாதிரி வந்து இந்த வால்பேப்பர் வர்றது இருக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா லைட்டா மைல்டா இந்த மாதிரியான சவுண்ட்லாம் பேக் சைட்ல வந்து அப்படியே பிளே ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் இந்த டேபை வந்து எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலான்றத பார்த்து பண்ண ஃபீல் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட்னு வந்தாச்சு. டிஸ்பிளே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11.5 இன்ச் 2K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த இடத்துல 120 ஹெர்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 90 ஹெர்ட்ஸ் பழசானாலும் கூட நம்மளோட நீட் யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸ் இந்த டேபுக்கு போதுமான அளவாக தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி 400 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல பெருசா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அவுட்டோர்ல கூட தாராளமாக யூஸ் பண்ணதான் முடியுது. பட் கொஞ்சம் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் போயிட்டு யூஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வருது அப்படின்னா மேனேஜபிளா இருக்கு. அண்ட் இதுக்கான ப்ரொடெக்ஷன் எதுவுமே வந்து ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணல. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பக்கமே ஈவனான பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். ரீசெண்டா இந்த மூவிஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் வந்து நான் ஃபுல்லாவே வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம டிவிலாம் எப்படி வந்துட்டு புதுசாக ஒரு மூவி வருதுன்னா ஃப்ரண்ட்ல வந்து காட்டுவாங்களோ அதே மாதிரி ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் மட்டும் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ரீசெண்டாக அந்த மூவிஸ் என்ன இருக்கு வரிசையாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம ஃபோன்லேயோ மற்ற டேப்லேயோ பார்க்கல. இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுமே நல்லா இருக்கு. டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட் நார்மலாக டேப் அப்படின்னும் போது இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாவே ஈஸியாக இருக்கிற ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் பிசி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வந்துட்டு லேப்டாப்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஃபீல்ல யூஸ் பண்றதுக்கு இது நல்லாவே இருக்கு. டேப் நிறைய பேர் வாங்குறதுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா புக்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே தான். அதுக்காக ரீடிங் மோடுமே கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு ரீட் பண்றதுக்குலாம். வந்து நார்மலா டுட்டோரியல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட இதுல ஸ்கிரீன் ரெக்கார்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. HD, அல்ட்ரா HD அண்ட் சவுண்டுமே ஸ்பெசிஃபிக்கா எதுல இருந்து ரெக்கார்ட் ஆகணும்னு கூட நமக்கு கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. OS அப்படின்னு வரும்போது Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிருக்காங்க. நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அனிமேஷன் இந்த மாதிரியான விஷயம்லாம் லாஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்னு சொல்றது 2 ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலரா இதை கொடுத்துட்டே வந்தாங்கன்னா ரியலாவே டேபுக்கு இந்த ஒரு ப்ராமிஸ் பண்றது நல்ல ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு செகண்டரி டிவைஸா, அதாவது ஃபோன் இருக்கு பக்கத்துல இன்னொரு டேப் எனக்கு வேணும் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நினைக்கிறவங்களுக்கான ஒரு டேப் தான் இது. ஏன் சொல்றேன்னா கேமரா ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சலும் பேக் சைட்ல 8 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த மாதிரி எதுவும் இல்லாதனால ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்குலாம் இது நல்லா இருக்கும். அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஏதாவது டாக்குமெண்ட் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணோம் இல்லை கூகுள் லென்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஒரு சில ஃபோட்டோ சாம்பிளும் பாருங்க எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 8600 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வருது. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 11 இருந்து 12 மணி நேரம் வரை கூட உங்களால வந்து கண்டினியூவா யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில பேட்டரி லைஃப்மே வந்து பெட்டரா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G99 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். இதோட யூஸ் இந்த டேப்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேப் மோஸ்ட்லி மீடியா கன்சியூம் பண்றதுக்கோ இல்ல குரோம் ப்ரௌசர்ல யூஸ் பண்றீங்க அண்ட் அதிகமா வந்துட்டு ஏதாவது ஒரு PPT மாதிரி சின்னதா ஏதோ ஒன்று ரெடி பண்றீங்க இந்த மாதிரியான விஷயம் பண்றதுக்குலாம் நல்லாவே இருக்கு. பட் அதே சமயம் கண்டினியூவா ஒரே டைம்ல ஒரு 4-5 ஆப்புக்கு மேல கண்டினியூவா யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்துல லைட்டா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். பட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்றீங்கன்னும் போது அந்த ஃபீலும் பெருசா இருக்காது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டைம்ல உருப்படியா ஒரு வேலை பார்த்தா போதும் இந்த டேப்ல. அண்ட் கேமிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது டார்கெட் கேமிங்காக கிடையாது. பட் இருந்தாலும் லோ கிராஃபிக்ஸ்ல வச்சு BGMI எல்லாம் நான் ப்ளே பண்ணும் போதும்
லேக்லாம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜபிளாக அப்பப்போ கேம் பிளே சும்மா எப்போனாலும் போர் அடிக்குதுன்ற போது கேம் பிளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நல்லா இருக்கும். பட் ஹை இன்டென்சிவ் இருக்கக்கூடிய கேம் பிளேலாம் பண்ண முடியாட்டி இந்த மாதிரியான நார்மல் கேமுக்கு இது ஓகே தான். இதுக்கு ஸ்டைலஸ் பென் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி யூஸ் நிறையா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் செப்பரேட்டாக கூட நீங்கள் பே பண்ணி வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் என்ன, இந்த டேப் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஹைலைட்டாக தோணுன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். அதுக்கு செம சூட்டபிளாக இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்பீக்கர் செட்டப் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நான் பார்த்த ஃபோனோ டேபோ இல்லை லேப்டாப்பாக கூட இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் அவுட்புட் நான் கேட்டதே கிடையாது. உங்களோட முக்கியமான கன்சர்ன் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தானா, தாராளமாக இந்த டேப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 21,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடய அவைலபிள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கான வாரண்டியுமே இருக்குது. இந்த 1 இயர் வாரண்டி இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே லினோவோல அதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. ஃபுல் டீடைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.